மகா சிவராத்திரியோட ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா? இன்னைக்கு சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறதுனால காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் பண்ணியாச்சு. அடுத்ததாக கொழுக்கட்டை செய்கிறதுக்காக பச்சரிசி ஊற வச்சு அதை லைட்டாக வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே பூஜை சாமான் எல்லாமே இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அழகாக பொட்டு வச்சு எல்லா சாமிக்கும் வந்துட்டு பூ வச்சுட்டு அப்படியே விளக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி வச்சுட்டு கூடவே நானும் கொஞ்சம் பூவும் வச்சுக்கிட்டேன். சாமிக்கு வைக்கிற பூ வந்து நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தது தான். அம்மா வந்து ஒயிட் அண்ட் எல்லோ கலர் 2மே மிக்ஸ் பண்ணி பறித்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சாமிக்கு அழகாக வச்ச பிறகு பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து சமையல் அறையில் வந்து ஒரு பூவை வச்சு பூஜையை போட்டு சாமிக்கு வந்து சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம சுண்டல் அவிச்சு எடுத்துடலாம். அதுக்காக கொஞ்சமாக ஒயிட் சன்னா எடுத்து ஊற வச்சுருந்தேன் மார்னிங்கே. அதை வந்துட்டு ஈவினிங் போல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள், கல் உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு அழகாக தாளித்து எடுத்தாச்சு. அடுத்து கொழுக்கட்டைக்கு வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். மாவு பிசைஞ்சு ஃபில்லிங் பண்ணும்போது அம்மா வந்து உதவி பண்ணாங்க. ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே விளக்கேத்தி இன்றைக்கி பூஜை சூப்பராக முடிஞ்சுது. உங்களோட மகா சிவராத்திரி டே எப்படி போச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all. டாடா.